எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும். வேத ஞானவான்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் இருந்தீங்கன்னா நீங்க பதில் சொல்லணும். பழைய ஏற்பாட்டுல கடைசி வார்த்தை யாருக்காவது என்னன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை. பிரியங்கா பைபிளை திருப்பி பழைய ஏற்பாட்டுல கடைசி என்னன்னு பழைய ஏற்பாடு முடிந்ததா? ஏ அப்பா, பயங்கரமான ஞானம். வேற கடைசி வார்த்தை. நீங்க என்ன சொன்னாலும் நான் மாத்துறேன். உங்களுக்குலாம் பாஸ்டரா இருக்கணும்னா நீங்க படிக்காததை நான் படிச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாததை தெரிஞ்சாதான் நான் பாஸ்டரா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்களாம் எப்படி எவ்வளவு வித்வான்கள் தெரியுமா? யூடியூப்ல தேடி பயங்கரமான ஆட்கள். பழைய ஏற்பாட்டுன்னு நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள்ல இருந்து நான் செல்ல ஹீப்ரு எபிரேயர்கள் தானாக் அப்படின்னு ஒரு பைபிள் வச்சிருந்தாங்க. அவங்க வச்சிருந்த பைபிள் நம்ம வச்சிருக்கிற ஸ்கிரிப்சர் கிடையாது. அவங்க கையில் இருந்தது அது மூணு காம்புலேஷன், 3 பகுதியாக. ஒன்று பென்டடுக், இன்னொன்று ரைட்டிங்ஸ், இன்னொன்று ப்ராஃபட்ஸ். இந்த 3 பிரித்து 3 பகுதியாக வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் தனாக். நான் சொல்லுங்க தனாக். பைபிள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இல்லை, அது தெரியும் தானே? வருஷப்படி பைபிளில் புத்தகம் வைக்கல. யோபு எங்கே வச்சிருக்கணும்? யோபு ஆபிரகாம் கூட வைத்திருந்திருக்கணும். ஊர் கல்தே தேசத்தில் வச்சிருக்கணும். அவங்க யோபு கொண்டு எங்கள் சங்கீத பக்கம் என்ன பண்ணிட்டாங்க? ராஜாக்கள் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இல்லை. ஆனால் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பைபிளை பார்த்தா கடைசி புஸ்தகம் எது தெரியுமா? எது? 2 நாளாகமம். உட்காந்துக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. 2 நாளாகமம். என்ன சொல்ல? 2 நாளாகமம். 2 நாளாகமத்தில் கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் தான் பைபிளில் கடைசி ஆண்டவர் சொன்னது. பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அப்புறம் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே. எல்லாம் சொல்லுங்க. கோரேசின் ராஜாவை ஆவியை ஏவினதினாலே என்ன நடக்குது? அவன் இங்க மறுபடியும் யாரோ சொல்லிட்டா பாருங்க. சூப்பர். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துருளி யூதாவில் உள்ள எருசலேமில் உள்ள தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்க. கட்டுமானம் வந்துருச்சு. நம்ம சப்ஜெக்ட்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? பரலோகம் தேவன் வந்துருச்சு, கட்டுமானம் பண்ணி வந்துருச்சு. இந்த மாதம் முழுவதும் கட்டிட வேலையை குறித்தே பார்த்து வருகிறோம். கட்டுமான பில்டிங் கிங்டம், அதை பற்றி பார்த்துட்டு வரோம். அடுத்து பாருங்க, 23 தான் ரொம்ப முக்கியமான வசனம். இங்கே தான், இதான் கடைசி வசனம், பழைய ஏற்பாடின் கடைசி வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்ப விளம்பரம் பண்ணினான். 23வது வசனம் இங்கிலீஷ்ல யாராவது NKJV வச்சிருக்கீங்களா? NKJV. Thus saith Cyrus, king of Persia, all the kingdoms of the earth hath the Lord God of heaven given me, and he hath charged me to build him an house in Jerusalem, which is in Judah. Who is there among you of all his people? The Lord his God be with him, and let him go up. And let him go up.
உங்களை முன் குறித்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து உங்களை அழைத்து உங்களை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் கட்ட சொல்றாரோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் கட்டும்படி நீங்கள் உயர எழும்புங்கள். எல்லாம் சொல்லுங்க, உயர எழும்புங்கள். ஒரு 3 பேரை பார்த்து நல்லா ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உயர போகட்டும். அப்படிதான் தமிழ்ல இருக்கணும். ஆனா தமிழ்ல எப்படி போயிட்டாங்க, அவன் போகட்டும். சும்மா ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, அவன் போகட்டும்னு எழுதி வச்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, let him go up to his purpose. அவனுடைய நோக்கங்களுக்கு அவன் மீண்டும் திரும்பட்டும். அவன் கட்டுவதற்கு மீண்டும் அவன் திரும்பட்டும். அவன் கட்டுவதற்கு அவன் மேலே போகட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தோடு கோரேஸ்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கோரேஸ் அதை சொல்லி அனுப்புறதுதான் let him go up. எல்லா சங்கீதத்தில் நிறைய சங்கீதம் 122 இருந்து நினைக்கிறேன் சாங்ஸ் ஆஃப் அசென்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் எருசலேமுக்கு திரும்பி போகிறத குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு உரிய அர்த்தம் என்ன தெரியுமா? let him go upனா என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டா அவன் டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடாது. அவன் போகட்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பேர் தான் அல்லாஹ். அதுல இருந்தான் அலியா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. அலியானா என்ன அர்த்தம்? அலியானா மலையாளத்தில் அலியானா மச்சான்னு அர்த்தம். அந்த அலியா கிடையாது. அலியானா let him go up. ஒரு 3 பேர்த்த பார்த்து சொல்லுங்க, உயரே போங்கள், உயரே எழும்புங்கள், அலியா அலியா அலியா, அரணுக்கு திரும்புங்கள். உங்களை எந்த இடத்துல கூப்பிட்டாரோ அந்த இடத்த விட்டு நீங்க எங்கேயும் தூரமா போய் நிற்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் அழைச்சி சொல்றாரு, நீ இப்படி சுத்துறதுக்கும் நீ இதை பண்றதுக்கும் அதை பண்றதுக்கு நான் உன்னை அழைக்கல, உன்னை வச்சு என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் அழைத்திருக்கிறேன். நீ கட்டுமான பணியை நீ கட்டணும். உன் குடும்பத்தை நீ கட்டுவாய், உன் சந்ததியை நீ கட்டுவாய், உன் தலைமுறையை நீ கட்டுவாய்ன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து எரேமியாவின் வாயின் வார்த்தையில இந்த வார்த்தையை வைத்து அதை கோரேசின் ஆவியை ஏவி ஒருத்தன் போய் ஏவிட்டு இப்ப சொல்றான், சிறைப்பட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, சிறையில இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருகிறார். இந்த நாள்ல சிறையில இல்ல, ஆனா நம்பிக்கை இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கையில் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, இனிமேதான் உங்க கட்டுமானம் பணியே இருக்கு, இனிமேதான் உங்க ப்ராஜெக்டே தொடங்கணும், இனிமேதான் தொடங்கணும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றை திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றை திரும்புங்கள். நீ விளக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விளக்கப்பட்ட உன்
சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அரணுக்கு பெருகுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. கோரேஸ் ஒரு ராஜா. வசனம் சொல்லுது, ராஜாவுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. அப்படின்னா ராஜா வாயை திறந்து சொல்றாருன்னா அது டிகிரி, அது லா. அவர் சொல்றாரு, சிறைகளை பார்த்து சொல்றாரு, let him go up. அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு? போயே ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போயே ஆகணும். ஒரு ராஜாவின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குங்க. கோரேஸ் ராஜா சொல்றாரு, அவர்கள் மேலே போகட்டும், அவங்க எருசலேமுக்கு திரும்ப போகட்டும். இந்த காலை வேளையில பரிசுத்தாவினவர் உங்களை ராஜா, நீங்களாம் ராஜா, ராஜாக்கே ராஜா உசுப்பேத்த வேண்டியதா இருக்கு. சிறைகளுக்கு ராஜா உசுப்பேத்தினது மாதிரி இன்னைக்கு ராஜாக்களுக்கு ராஜா அப்படி மத்தாப்பு, அணைஞ்ச மத்தாப்பு மாதிரி இருக்கு. தீபாவளி நெருங்க நெருங்க தான் தீபாவளி என்ன சூடு பிடிக்குது. அத மாதிரி பக்கத்துல சொல்லுங்க, நல்ல ஒரு ஹைஃபை கூட சொல்லுங்க. இன்னைக்கு மத்தாப்பு பத்திட்டு எரியிற மத்தாப்பு, நீங்க செஞ்சு முடிக்கிற வரை மத்தாப்பு அணையவே கூடாது. நரி வால்ல எதை கட்டி விட்டானா? ஒரு ஊரே அழிக்கிறதுக்கு நரி வால்ல எரிபந்தத்தை சிம்சோன் கட்டி விட்ட மாதிரி உங்க வால்ல எல்லாம் இன்னைக்கு நான் அப்படி எரிபந்தத்தை கட்டி விடணும்னு நினைக்கிறேன். உங்களால உட்கார கூடாதபடிக்கு எரியணும் அப்படிங்கிற அப்படி வெறி வரணும். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, வெறியில இருங்க. ஏன்னா நான் மட்டும் தான் இருக்க மாதிரியே இருக்கேன், என்னைய பார்த்து வெறியில இருக்கேன் அப்படின்ன மாதிரி. நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உங்களை விலக்காம இருக்கலாம், உங்களை வேண்டான்னு வேணா சொல்லலாம். ஆனா நீங்களே ஒதுக்குன, நீங்களே வேண்டான்னு நினைச்ச உங்க ஸ்தானத்திற்கு மறுபடியும் தேவன் மீண்டும் உங்களை அழைக்கிறார். நீங்களே கைவிட்ட ப்ராஜெக்ட்டுக்கு மறுபடியும் கட்டுவதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்களே விட்டுட்டு போன ப்ராஜெக்ட்டுக்கு ஆண்டவர் மறுபடியும் கூட்டிட்டு, நீதான் 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 அலியா 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 அப்படின்னு சொல்லி உங்க காதுகளை பரிசுத்தாவின் உரைக்கும் சத்தத்தை நீ கேட்கணும். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை, அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரசங்கம் கிடையாது, இதோட பிரசங்கம் முடிச்சிட்டேன். ஆனால் நல்ல பாயிண்ட், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கோரேஸ் ராஜா சொன்ன வார்த்தை, மேலே போங்கள். இயேசு ராஜாதி ராஜாவா கடைசி புதிய ஏற்பாட்டில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயுவில் எழுதியிருக்கு. மத்தேயு அதிகாரம் தான் கிங்ஸ் காஸ்பல், ராஜாவாக பார்த்து எழுதப்பட்ட காஸ்பல். சொல்றாரு, கோரேஸ் ராஜா சொல்றாரு, கோரேஸ் ராஜாவோட லிமிட்டேஷன் கவனிச்சிங்கன்னா, நான் பூமியில் இருக்கேன், தேவன் பரலோகத்தின் தேவன் உங்களோட இருப்பார், நீங்க போங்க அப்படின்ட்டாரு. ஆனா இயேசு ராஜா மேற்கொண்டுட்டு உயிர் தெழுந்துட்டு வந்து சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. இதோ உலகத்தின் பூமியின் கடைசி நாள் வரை நான் உங்களோட I am with you. நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். இந்த காலை வேளை உணர்ந்தீங்களா இல்லையா? நான் உங்க கூட இருக்கிறேன். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க கூடவே இருக்கிறாரு. உங்க ப்ராஜெக்டை எடுத்து கட்டுறது அவர் தானே, உங்களை அழைச்ச தேவன் அவர் தானே, உங்களை தாயின் கருவிலே பிரித்து எடுத்து அழைத்த எவ்வளோ பெரிய மெகா ப்ராஜெக்ட் உங்க கையில் கொடுத்துருக்காருன்னா, உங்க வீட்டை கட்டும், உங்க தலைமுறை கட்டும், உங்க தெரு கட்டப்படும், உங்க ஊர் கட்டப்படும். கொள்ளை வாக்குத்தத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆக முடியாத வாக்குத்தத்தங்களா இருக்கு. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவாராம், ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை. இதெல்லாம் நடக்கும் நம்புறீங்களா? நம்புறவங்கலாம் கரங்களை உயர்த்தி, எந்த பட்டணத்துக்கு கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கோ அந்த பட்டணத்துக்கு போய் என் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு தேவன் அனுப்புறாரு. சுவிசேஷம் தேசத்துக்கு போறது மாத்திரம் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, எல்லா தேசத்துக்கும் போகிறதற்கு விசா எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சொன்னவங்களுக்கு மாத்திரம் தான் போவீங்க நீங்க. நான் சொல்றேன், இது நான் சொன்னதுக்காக போக மாட்டீங்க, நான் சொன்னா போக மாட்டீங்க. உண்மையிலே உள்ளத்திலிருந்து உங்களுக்கு விசா இருக்கா அப்படின்னு கேட்டா விசா இருக்கு. Go into all nations. இந்த வசனம் இருந்ததுன்னா எந்த தேசமும் உங்களை தடை பண்ணவே முடியாது. அமெரிக்கா உங்களுக்கு விசா கொடுத்தே ஆகும், ஆஸ்திரேலியா உங்களுக்கு விசா கொடுக்கும், பிரான்ஸ் உங்களுக்கு விசா கொடுக்கும், சைனா கொரியா உங்களுக்கு விசா கொடுக்கும். ஏன் தெரியுமா? ராஜா சொல்லியிருக்காரு, போங்க, go into all nations. இது சும்மா சொன்ன டயலாக் கிடையாது. போன வாரம் ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத் போகும்போது பேக் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன் ஃப்ளைட்டில். எனக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர், அவர் கிறிஸ்தவன் தான் நினைக்கிறேன், தூங்கிட்டே இருக்காரு. தும்புறது எல்லா பக்கமும் தெறிக்கி வேற, தெரிச்சிட்டு பிளஸ் யூ, ஒவ்வொரு ஆட்டா பிளஸ் யூ அப்படிங்கிறாரு. ஒரு ஆட்டா பொறுத்தாச்சு, 2வது ஆட்டா திரும்பவும் பிளஸ் யூ அப்படிங்கிறாரு. நானும் சரி கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்துக்கணும். இப்படி ஒதுங்கினா நம்ம முன்னாடியே வந்துட்டு அச்சுன்னு தும்மல் போட்டு பிளஸ் யூ அப்படிங்கிறார். நம்ம பின்னாடி தெரியும், ஐயா உங்க பிளஸ்ஸிங்கும் வேண்டாம், உங்க தும்மல் வேண்டாம், கர்ச்சி வச்சு என்ன பண்ணு. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்கல, தும்மிட்டு பிளஸ் யூ அப்படின்னு சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டா அது தான் அனுப்பின ஆகும் காரியம் ஆக முடிய வாய்த்துட்டு தான் அவர் பக்கம் திரும்பும். அதான் வேலை, அதான் ப்ராஃபிட்ஸ், அதான் ப்ராஃபிட்டிக் வேர்ட். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, go into all the nations. எல்லாம் சொல்லுங்க, ஒரு 3 பேரை பார்த்து, எல்லா தேசத்துக்கும் போகணுங்க. நல்லா சொல்லுங்க, எல்லா தேசத்துக்கும் போவீங்க. பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட் இல்லைன்னா ஒழுங்கா காசு சேர்த்து வச்சு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து காமிக்கணும் சர்ச்சில். டிசம்பருக்குள்ள எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து காமிக்கணும். பாஸ்போர்ட் இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா விசா இல்ல. விசா இல்லாம ஒரு தேசத்துக்கு உங்களால போக முடியாது. விசா என்ன விசா? விசா ஆண்டவர் தராரு. போங்க, எல்லா ராஜ்யத்திற்கும் எல்லா தேசத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. தேசத்துக்கு போறது மாத்திரம் மேட்டர் இல்ல, எல்லா சிஸ்டம்குள்ள போங்க. Go into all the systems. எல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஐயா அன்னைக்கு ஜோன்ஸ் ஐயா வந்திருக்காங்க. இவங்க வந்து மீடியாவில் TWR ரேடியோ, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? TWR ரேடியோ, டிரான்ஸ்வேர்ல்ட் ரேடியோ, உலகம் எங்கும் போயிட்டு இருக்கு. எத்தனை கண்ட்ரிஸ் போறீங்க அங்கிள் சார்? எல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி நேஷன், எவ்ரி நூக் அண்ட் கார்னர் போயிட்டு இருக்கு. இதை தான் ஆண்டவர் மெயின் பண்ணாரு. ஒவ்வொருத்தன் கைக்கு போங்க அப்படிங்கிறாரு.
இன்னைக்கு நீங்க எந்த தேசத்துக்கு போகலனாலும் அவங்க மொபைலுக்குள்ள என்ன பண்ணிடலாம், கொரியன் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தேவா என்ன வீடியோடா பார்த்தா கொரியன் வீடியோங்கிறான். கொரியாவுக்கு போகாம கொரியன் எங்க வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். மீடியாவுக்கு போங்க அப்படிங்கிறாரு. மீடியா அக்கௌண்ட், யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க கைதுங்க. உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டை மினிமம் என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி சும்மா சமையலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பிஸ்னஸுக்கு பண்ணுங்க. ஆனால் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, அறிவிங்க. சிஸ்டர் நம்ம முத்து சிஸ்டர் யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க? 500 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஜான்சியக்கா சொல்லி இப்போதான் தொடங்கி எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க? கோ இன்டு ஆல் நேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாம் உங்க செய்தியை பூமியின் கட்டாந்திரம் எல்லாம் கேட்கும். கோ இன்டு ஆல் த வேர்ல்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. சினிமா துறைக்குள்ள போங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு தைரியமா சொல்லுங்க. ஏங்க நீங்க போங்க. நீங்க போனா நல்ல சினிமா அவன் எடுப்பான். நல்ல சினிமா இல்லாதனால தான் கெட்ட சினிமாவா நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பிசினஸ்குள்ள போகணும், நல்ல பிசினஸ் ஆகும். அரசியலுக்குள்ள போகணும். பிரியங்கா அரசியல் போய் தேர்தலில் நின்று ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா அவன் ஸ்கூல்ல. இங்க இருந்தா தொடங்குது. அரசியலுக்குள்ள போகணும். உங்க பிள்ளைகளை எல்லா சிஸ்டத்துக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு வச்சு எல்லாத்தையும் ராஜ்யத்தின் கீழே எல்லாவற்றையும் கொண்டு வரதுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர் வாயிலிருந்து தும்மி வரல. அவர் நீங்கள் பிறவதற்கு முன்பதாகவே, நீங்கள் கற்பத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக சொல்லி வாக்குத்தத்தம் போட்டு அதை அழைக்கிறார். வாக்குத்தத்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ராஃபட்டுக்கு ப்ராஃபஸி, ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் இன்னைக்கு சொல்றேன், நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன். டேபார். எல்லாம் சொல்லுங்க டேபார். நல்லா சொல்லுங்க டேபார். டு டிரைவ் ஃபார்வர்ட் which is behind. டேபார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னாடி இருக்கிறத, ஒதுங்கி போய் இருக்கிறத, அதுக்கு பின்னாடி போய் நின்று அதை டிரைவ் பண்ணி முன்னாடி கொண்டு வரதான் ப்ராஃபட்டிக் வேர்ட். உங்க மனசுல போட்டு பின்னாடி வச்சிருக்கிறத ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னாடி இருக்கிறது முன்னாடி வந்துடும். இதை விசுவாசிச்சா நீங்க ரொம்ப வருஷம் இந்த பிரேக் த்ரூவை பார்க்கறதுக்கு தேவையில்லை. ரொம்ப நாள் வெயிட்டிங் பண்ணது பின்னாடி இருக்கிறதெல்லாம் டப்புன்னு முன்னாடி. உங்க லைஃப்ல எப்படியோ நிறைய வார்த்தை ஆண்டவர் சொல்லி அதெல்லாம் வரிசை எங்க போயிருச்சு? பின்னாடி போயிருச்சு. இப்ப டேபார் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ வருஷத்துக்கு முன்னாடி எப்பமோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா சொன்னாரு உறுதி அப்படின்னு நீங்க நம்பிங்கன்னா, அந்த டேபார் வந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறத ஊந்தி தள்ளி it will bring you to the front. இன்னைக்கு ஆண்டவருடைய டேபாரை நான் சொல்றேன், நீங்க ஒதுக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு மறுபடியும் திரும்பி உங்க வாழ்க்கையை கட்டி, ராஜ்யத்தை கட்டி, குடும்பத்தை கட்டி, ராஜ்யத்தை அப்படியே கட்டுவதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவா. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவா. ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பா. ராஜாக்கள் உன்னை தேடி வர அவர் சொல்லிய டேபார் நிறைவேற்றுவார். அவர் சொல்லிய டேபார் நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திறந்து போ. அலியா 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 அலியா
பரலோகத்தின் தேவன் உங்க கூட இருப்பாருன்னு இயேசு சொல்றாரு, இதோ வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுத்து நீங்க உலகத்துக்கு போங்க. இதோட வேற என்ன நமக்கு வேணும்? இதை தவிர வேற, இதான் டேபார், இதான் ப்ராஃபட்டிக் வேர்டு. நீங்க தயங்கவே வேண்டாம். எதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க கட்டுவதற்கு உங்க கூட அவர் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய அதிகாரத்தை பெற்றவர்களா எல்லாவற்றையும் கட்டுவதற்கு தேவன் உங்களை அதிகாரம் கொடுத்திருக்காரு. எல்லாம் உங்க தேசம் சொல்லும்போது உங்க குடும்பத்தை நினைச்சு இதை சொல்லுங்க. குடும்பத்தில் நிறைய இழப்பு வந்திருக்கலாம். என் குடும்பத்தில் நிறைய இழப்பு வந்திருக்கு. நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறையா நம்ம நினச்ச மாதிரி வராமல் இருந்திருக்கு. ஆனால் வாக்கு தத்துவம் டேபார், அந்த வாக்கு தத்துவம் எங்கள் கூட இருக்குது, என் உள்ளத்தில் இருக்குது, என் சிந்தையில் இருக்குது. எவ்வளோ பின்னாடி இருந்தாலும் கொண்டு அதை முன்னாடி என்ன பண்ணிடுவார், ட்ரை பண்ணி கொண்டு வந்துடுவார். அந்த 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 நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், என் தேசத்தில் கொடுமை இல்லை, என் குடும்பத்தில் கொடுமை, என்ன கொடுமையா அந்த குடும்பம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தை பற்றி கை நீட்டி சொல்கிறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. இதான் கடைசி பிரசங்கம் முடிச்சிடறேன். இனிமேல் பிரசங்கம் கிடையாது. அதனால் எனர்ஜியை தான் சேர்த்து வைக்க வேண்டாம். நல்ல ஹோல் எனர்ஜியில் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பாருங்க, மாசி ஏண்டிலாம் கடைசி வரை நின்றுட்டு இருக்காங்க. வெரி குட். மஞ்சக்காக்கெல்லாம் முடியலை, ஆனால் நின்றுட்டு இருக்காங்க. சில பேர் பாஸ்டர் திட்டுவாருன்னு நின்றுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் திட்டுவேன், நீங்கள் நின்றுங்க, ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நிற்கீங்களோ உட்காரீங்களோ உங்கள் உள்ளத்துலேருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், தேசத்தில் இனி கொடுமையே இல்லை, என் குடும்பத்தில் கொடுமை இல்லை. சூப்பர். என் குடும்பத்தில் அழிவு இல்லை, என் எல்லையிலே அழிவு இல்லை, என் குடும்பத்தில் அழிவு இல்லை. ரட்சிப்பை எனக்கு மதிலாகி இருக்கிறார், ரட்சிப்பை எனக்கு மதிலாகி இருக்கிறார், ரட்சிப்பை எனக்கு மதிலாகி இருக்கிறார். என் காம்பவுண்ட் சோரே சால்வேஷன் தான், என் காம்பவுண்ட் வாலே சால்வேஷன். என் குடும்பத்தில் தேசத்தில் அழிவு இல்லை அப்படின்னு விசுவாசிச்சு இதுக்கு திரும்ப இதை கட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. நீங்க வந்து நின்னாதான் அழிவு இல்லை, நீங்க ஒதுங்கி நின்னீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் வந்து பின்னாடி இருந்த உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காண்பிக்கிற காலத்துல ஆண்டவர் உங்களை ஓபன் பண்ணி விடுறாருங்க. இதுவரை நீங்க மறைந்து இருக்கலாம், இதுவரை நீங்க ஷேடோல இருந்திருக்கலாம், இதுவரை நீங்க நிழல்ல இருக்கலாம். ஆனா இனிமே காலம் செல்லாது, நேரம் வந்து நின்னே ஆகணும். நீங்க வந்து நின்னே ஆகணும். ஒரு 3 பேரை சொல்லுங்க, நீங்க வந்து நின்னே ஆகணும். இனி காலம் செல்லாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ பொல்லாத காலம் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. இனி காலம் செல்லாதுன்னா இன்னும் டைமோடைய ஆதிக்கம் உங்க மேல இருக்காதுன்னு அர்த்தம். இன்னும் காலத்தின் ஆதிக்கத்துக்குள்ள நீங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இனிமே நினைச்சதெல்லாம் நடக்கும். இனிமே அப்படியே ரொம்ப டைம் ஆகாது. அவர் appointed time is now அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. appointed time is now, appointed time is now. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், ரொம்ப உங்களை ஆண்டவர் பாதுகாப்பா வச்சிருந்தாரு. அந்த மறைவுல இருந்து பாதுகாப்பான இடத்துல இருந்து இப்ப எல்லாரும் பார்க்குற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை, அந்த இடத்துக்கு நீங்க ரெடி ஆகணும். அதை சொல்றதுக்கு தான் உங்களை இன்னைக்கு பத்தி வைக்கிறதுக்கு தான் ஆவியானவர் எனக்கு டாபாரை என் வாயில கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை, அழிவை என் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை எனக்கு மதிலாக்கினார், வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை மதிலாக்கினார், வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றி, அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றி
இருக்கிற கோரேஸுக்கு, ரெடியா இருந்த கோரேஸுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கவனிச்சீங்கன்னா, எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் ரெடி. நோ, ப்ராஃபட்டிக்கலா சொல்லுங்க, ஸ்பிரிட்ல இருந்து சொல்லுங்க பாருங்க, ஐ எம் ரெடி. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கோரேஸ் ரெடி ஆனவன தான் கோரேஸ் வாக்குத்தத்தம். சும்மா இருக்கிறவன்ட்ட ஆண்டவர் வந்து பேசல, நான் கட்டுவேன் அப்படின்னு ரெடி ஆனவன அவன் சொல்றாரு, உனக்கு முன்னாடி எந்த வாசலும் பூட்டி இருப்பதில்லை, உனக்கு முன்னாடி திறந்த வாசல் தான், உனக்கு முன்னாடி வெண்கலத்தை கதவும் இரும்பு தாழ்பாலகம் உனக்கு முன்னாடி வந்து நிக்காதுங்க, பாழாய் போனதை நீ கட்டுவாய் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் உடையவர்களுக்கு ஆண்டவர். ஒரு கோரேஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, ராஜாதி ராஜாக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு கவனிங்க. ஒரு கோரேஸுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்களேன். கோரேஸுக்கு சொல்றாரு 13ஆம் வசனம், 45:13, 45 ஏசாயா 45:13. எல்லாம் சவுண்டா வாசிங்க பார்க்கலாம், சூப்பர் சவுண்டா வாசிங்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகள் எல்லாம், ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்க வழிகள் எல்லாத்தையும் செவ்வையாக்குவார், எல்லாம் செவ்வையாக்குவார், செவ்வையாக்குவார். அடுத்த, அவன் என் நகரத்தை கட்டி, பரலோகத்திலிருந்து சொல்றாரு, பரலோகத்திலிருந்து சொல்றாரு, ஜான்சி, மஞ்சு, ஆனந்தி, மாரிஸ், எட்வின், ஸ்டெல்லா, கேவா, சத்யா, திருநா, எபினேஸ், எல்லா பேரும் சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, உன் வழிகள் எல்லாம் நான் செவ்வாய்ப்படுத்துவேன், ஆனா நீ என்ன பண்ணுவ, எனக்காக என் நகரத்தை நீ கட்டுவ, என் வீட்டை நீ கட்டுவ. நம்பிக்கை பாருங்க, நம்பிக்கை கட்டுவாய். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களே கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உள்ளம் துடிக்கிறது விடுதலை கொடுக்கணும் தான், அவர் உள்ளம் துடிச்சிட்டு இருக்கிறது டெலிவரரா ஏற்படுதான். மோசேயை ஏற்படுத்துறதுக்கு உள்ளம் துடிக்குது. கமான் மோசே, மோசே வா, என் குடும்பத்தை பாரு, என் குடும்பத்தை பார்த்து நீ விடுதலைன்னு சொல்லு, நீ கோலை நீட்டு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அதே மோசையின் தேவன் உங்களை வந்து அழைக்கிறாரு. You shall be the deliverer of your, உங்க சந்ததிக்கே உங்களை வச்சு ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுக்கும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். உங்க குடும்பத்தை you shall be the deliverer of your family. ஒரு கழுதையை கட்டி வச்சிருந்தாங்களாம், ஒரு கழுதையை கட்டி வச்சிருந்தாங்களாம். 2 பேரை அனுப்பி சொல்றாரு, tell them that the master needs it. அந்த கழுதைய சரித்திரம் சொல்லுது, அந்த கழுதைய முடிச்சிடணும்னு அன்னைக்கு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கழுதை உதவாக்கார கழுதை, அதான் திட்டும் போது ஏன் கழுதை ஒன்றுக்கும் உதவாத கழுதைன்னு திட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கழுதை அது. அன்னைக்கு கட்டி வச்சதுக்கு காரணம் மற்றதெல்லாம் ட்ரிப்புக்கு போயிடுச்சு, மற்றதெல்லாம் பொதி சுமக்கிறதுக்கு போயிடுச்சு. ஜோசிஃபஸ் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரியன் அவர் எழுதுறாரு, அந்த கட்டி வச்ச கழுதைக்கு காரணம் என்னன்னா, அது ஒன்றுக்கும் உதவால, இன்னைக்கு அதை முடிச்சிடலாம், அது வேஸ்ட்டு, கழுதையை கொண்டுருங்க அப்படின்னு தான் கட்டி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு, அந்த கழுதையை கட்ட அவிழ்த்து விடுங்க. ஒரு கழுதையை கட்ட விழுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கழுதையை கூட கட்ட விழுக்க முடியுமானா, உங்க பிள்ளையும் கட்ட விழுக்கிறதுக்கு உங்களே ஆண்டவர் வச்சிருக்காரு இல்ல. அவங்கள்ட்ட போய் கழுதையா இருந்தா கூட அந்த கழுதையை பார்த்து நீங்க சொல்லுங்க, விடுதலை ஆக்குறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனாலதான் கோரேஸ் கொடுத்த அதிகாரத்தை கூட இயேசு உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் ரொம்ப முக்கியம். இயேசு விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஓ மரித்தோர உயிரோட எழுப்புங்க, வியாதியஸ்தர் மேல கையை வைங்க, இதெல்லாம் விடுதலை. அதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. பக்கத்துல ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற அழைப்பு இன்னைக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். அந்த அழைப்புக்கு திரும்பி வாங்க, அந்த அழைப்புக்கு திரும்பி வாங்க. அது பேர் தான் அலியா. அலியா என்றால் திரும்பி வாங்க, உயர வாங்க. Come up to your purpose, come up to the calling that he has called you. உங்களை அழைத்த அழைப்பிற்கு மறுபடியும் திரும்பி வாங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை
சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை விடுதலை ஆக்குவான்னு உங்களை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். இன்னைக்கு சிறைப்பட்டவர்களை நான் விடுதலை ஆக்குவேன்னு சொல்லுங்க. சிறைப்பட்டவர்களை நான் விடுதலை ஆக்குவேன். எல்லாம் உங்க அடி வயிற்றுல இருந்து இதை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கே விடுதலை பார்ப்போம். சிறைப்பட்டு நெடுங்காலமாய் சிறையில் இருக்கிற சிறைப்பட்டவர்களை நான் விடுதலை ஆக்குவேன். அப்படி ரெடி ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஓபன் பண்றாரு. அடுத்த வசனம் வாசிங்கன்னா 14 வசனம் பாருங்க. 14 எகிப்தின், சும்மா வீட்டுல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எகிப்தின் சம்பாத்தியம்லாம் வராது. ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்தை நான் சொல்றேன். அப்படியே உங்க அதாவது நோக்கம் இல்லாம ஒரு 3 பாட்டு ஃபாஸ்டா பாடுவாரு, அப்புறம் 2 ஸ்லோ பாட்டு, அப்புறம் ஒரு காணிக்க, அப்புறம் ஒரு பிரசங்கம், அப்புறம் அடுத்த வாரம் தான் பைபிளே தூக்கும். மீதி வாரம்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை. நான் என் வீட்டை கட்டுவேன், என் சந்ததியை கட்டுவேன், விடுதலை ஆக்குவேன். விடுதலை சிறை இருக்கிறவங்களை நான் விடுதலை ஆக்குவேன் அப்படின்னு நீங்க சிந்திச்சாலே யூ ஆர் ரெடி ஃபார் த கிங்டம் அர்த்தம். இதுக்கு பெரிய உங்களுக்கு பைபிள் காலேஜ்னா அவசியமே இல்லை. நீங்க உங்க மனசுல ரெடின்னு நினைச்சாலே ஆண்டவர் ரெடிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் சொல்றாரு, சம்பாத்தியத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறாங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின், இது யாருக்கு வருது? ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க. 3 பேரை பார்த்து நீங்க சொல்றவங்களுக்கு ரொம்ப தெரிந்தெடுத்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு உணர்வு வர்றவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உணர்வு வர்றவங்களுக்கு, சும்மா எல்லாத்துக்கும் ரேண்டமா போய் சொல்லக்கூடாது. எகிப்தின் சம்பாத்தியம் உங்களை தேடி வரும். என்ன சொல்லுங்க. ஃபாரின் கரன்சி தேடி வரும். யாருக்கு தேடி வரும்? சும்மா கேலண்டர்ல இருக்கு பாஸ்டர், வாக்குத்தத்தம் இந்த வருடம் எத்தியோப்பியன், எப்படா எத்தியோப்பியால இருந்து வரும்னு கப்பல் வரும்னு உட்கார்ந்துட்டு, கப்பலும் வராது, பேப்பர் கப்பலும் தான் வரும். ஆனா என்னை அழைச்சிருக்கிறார், என் குடும்பத்தை கட்டும்படி, என் ராஜ்யத்தை கட்டும்படி, தேசத்தை கட்டும்படி என்னை அழைச்சிருக்கிறார். என்னை அழைத்தவர் இந்த நாளில் என்னை அழைக்கிறார். நான் விளக்கப்பட்ட என் ஸ்தானத்திற்கு மீண்டும் என்னை அழைக்கிறார். அழைச்சிட்டு சொல்றாரு, ராஜ்யத்தை கட்டுங்க, பாழாய் போனதை கட்டுங்க, நெடுங்காலமாய் பாழாய் போனதை கட்டுவார்கள்.